பழத்தை அழுகல் பழத்தை தூக்கி போடச்சுன்னா ஒரிஜினல் பழத்தை தூக்கி போடுற மாதிரி இவங்க அம்பேத்கருடைய முழு சட்டத்தை தூக்கி தூக்கி மாத்துறாங்க. அதை கண்டிச்சா அவன் என்ன சொல்றான், அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றியே, இதுக்கு பதிலா சாமியை சொல்லிருப்பீங்கன்னா சாமி பேர சொன்னா உனக்கு புண்ணியம் வருமே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, புண்ணியம் வந்து பாவம் செஞ்சவருக்கு தான் வேணும், பாஜக நீ தாண்டா பாவம் செஞ்சிருக்க தேடிக்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அம்பேத்கர் போதும். அம்பேத்கரை அவமானம் செய்ததற்காகத்தான் நாங்கள் அமித்ஷாவை பதவி விட்டு விலக சொல்லி நேற்று ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுவதும் நடத்தினோம். ஏய், நீ இப்பவே இவ்வளவு கரெக்டா பண்றீங்களே, 400 சீட்டு உங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? அண்ணாமலை சொன்னா 25 இடம் தமிழ்நாட்டில் பிஜேபி பிடிக்கும், அதுல 5 பேர் மந்திரியா வருவான்னு சொன்னா. உங்களெல்லாம் ஏதாவது ஆக்கியிருந்தோம்னா இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி இருப்பீங்க. ஒரு முறை ஒரு விஐபி நம்ம விஐபி கூட்டம்லாம் சேர்ந்து டாக்டர் அம்பேத்கரை பார்க்கறக்கா போனாங்களாம். அப்போ அம்பேத்கர் வந்து ஒரு கையில் எழுதி முடிச்சுட்டு இடது கையில் எழுதிக்கிட்டு இருந்தாராம். அண்ணன் நீ என்ன எப்பவுமே இடது கையில் தான் எழுதிக்கலான்னு கேட்டாங்களாம். இல்லை நான் வலது கையில் எழுதி கை வலிக்குது, அதுக்காக இடது கையில் எழுதிக்கிட்டு இருக்கேன்னாராம். அப்போ கேட்டாங்களாம், நாங்கள் மகாத்மா காந்தியை பார்க்கறக்கா போனோம், அவர் உறங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. பாரத பிரதமர் நேருஜியை பார்க்க போனோம், அவர் உறங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கோம் 12 ஆச்சு, இன்னும் முழிச்சுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், அந்த மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால அவருடைய தலைவர் எல்லாம் தூங்குறாங்க, என் மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்க தூங்கணுங்கிறக்கா நான் விழிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை சட்ட பாராளுமன்றத்தில் பேசும்போது நம்முடைய உறுப்பினர் சொன்னாங்க, நீங்க சட்டத்தை தான் முத்தி உடைச்சு உடைச்சு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா, திருத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அம்பேத்கர் அசிங்கப்படுத்துற மாதிரின்னு சொன்னாங்க பாராளுமன்றத்தில். இவங்க உடனே கத்துறாங்க, திருத்தங்கள் உண்டு, தந்தை பெரியார் சொன்னார், என் வாழ்நாளில் நான் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அது அம்பேத்கரை மட்டும்தான் என்று சொன்னார். அப்படி சொன்ன பெரியார் கூட சட்டத்தை எரித்தார். ஏன் அம்பேத்கரே சொன்னார், நான் இயற்றிய சட்டத்தை நானே எரிப்பேனார். ஏன்னா அந்த 1947 ஆட்சிக்கு வந்த போது காங்கிரஸ் மட்டும் ஆளல, காங்கிரஸோட எல்லா கட்சியும் சேர்ந்துச்சு, அனைத்து கட்சியும் அந்த மந்திரி சபையில் இருந்துச்சு. நம்ம தாத்தா நீதி கட்சி ஆர்.கே. சண்முக செட்டியார் கூட இருந்தார் அதுல நிதியமைச்சரா. தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு அம்பேத்கர் வெளியேறினார். அப்படி வெளியேறினாலே காங்கிரஸோட சண்டைன்னு அர்த்தம் இல்ல, வெளியேறினால அம்பேத்கர் பத்தி காங்கிரஸ் பேசக்கூடாது என்பதும் அல்ல. தந்தை பெரியாரை விட்டு பேசுகிற அண்ணா வெளியேறினார், ஆனால் அண்ணா பெரியாரை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார், அவருக்கு தலைவர் அவர்தான். ஒரு இயக்கத்திலிருந்து பிரிவதால் பெரிய பிரச்சனை வராது, தலைவர் தலைவர் தான், அம்பேத்கர் அம்பேத்கர் தான். அம்பேத்கருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது காங்கிரஸ், அம்பேத்கருக்கு சட்டத்தை இயற்றுவதற்கு சேர்மன் பதவி கொடுத்தது காங்கிரஸ். ஒன்னும் பேசல. பார்லிமெண்ட்ல இத மாதிரி நல்ல திட்டத்தை கெடுக்காதீங்க, அது அம்பேத்கருக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. நம்ம அரிசியில கல்ல பொறுக்கி போறதுக்கும் அரிசியே தூக்கி வெளியே போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம விரல இருக்கிற நகத்தை வெட்டுறதுக்கும் தலையில இருக்கிற முடியை ஒழுங்குபடுத்துறதுக்கும் இதயத்தை வெட்டி வீசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? பழத்தை அழுகல் பழத்தை தூக்கி போடச்சுன்னா ஒரிஜினல் பழத்தை தூக்கி போடுற மாதிரி இவங்க அம்பேத்கருடைய முழு சட்டத்தை தூக்கி தூக்கி மாத்துறாங்க. அதை கண்டிச்சா அவன் என்ன சொல்றான், அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றியே, இதுக்கு பதிலா சாமியை சொல்லிருப்பீங்கன்னா சாமி பேர சொன்னா உனக்கு புண்ணியம் வருமே. என்னுடைய தலைவர் சொன்னாரு, புண்ணியம் வந்து பாவம் செஞ்சவனுக்கு தாண்டா வேணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு, புண்ணியம் வந்து பாவம் செஞ்சவனுக்கு தான் வேணும், பாஜக நீ தாண்டா பாவம் செஞ்சிருக்க தேடிக்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அம்பேத்கர் போதும்னாரு. இந்த அம்பேத்கருக்காகத்தான், அம்பேத்கரை அவமானம் செய்ததற்காகத்தான் நாங்கள் அமித்ஷாவை பதவி விட்டு விலக சொல்லி நேற்று ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுவதும் நடத்தினோம். எந்த அம்பேத்கரோடு விளையாடுகிறாய்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடுக்காக போராடியவன் அம்பேத்கர். பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு என்று டாக்டர் கலைஞர் இப்போ சட்டம் போட்டார். அந்த காலத்தே பெண்களுக்கு சொத்திலே பங்கு இல்லை என்று சொல்ல காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வந்தார் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை பத்தி பேசுறான்னா அசிங்கப்படுத்துறான் அமித்ஷா. டேய், நீ இப்பவே இவ்வளவு கரெக்டா பண்றீங்களே, 400 சீட்டு உங்களுக்கு கொடுத்திருந்தா என்ன இருக்கும்?
ஏன்னா பாஜக அண்ணாமலை சொன்னா 25 இடம் தமிழ்நாட்டில் பிஜேபி பிடிக்கும், அதுல 5 பேர் மந்திரியா வருவான்னு சொன்னான். உங்களெல்லாம் ஏதாவது ஆக்கியிருந்தோம்னா இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கியிருப்பீங்க. ஆகவே 10 தடவை தோத்து போனாலும் சலிக்காம இருக்கிறான் இந்த பழனிசாமி. ஒரே ஒரு தடவை தோத்து போனுச்சு ஜானகி அம்மா, உடனே கட்சி வேணாம்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருச்சு. சாலவனுடைய அவையில எப்படி குழந்தை நல்லா இருந்தா போதும், நான் கூறு போட விரும்பலன்னு பெத்த தாய் வெளியே போனுச்சோ அது மாதிரி ஜானகி அம்மா போயிடுச்சு. ஆனா இந்த நாய்கள்லாம் 10 தடவை தோத்ததுக்கு அப்புறமும் 10 பங்கா, ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கத்துல திவாகர், ஒரு பக்கம் தீபா, இன்னொரு பக்கம் தீபா புருஷன், அப்புறம் தீபா டிரைவர். என்னடா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஆகவே இந்த அதிமுக கூட்டமும் அந்த பாஜக கூட்டமும் அழிய வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, தவழும் போது தாய்ப்பால் கேட்பேன், தாவும் போது பொம்மையில் கேட்பேன், 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 6ஆம் விரலாய் பேனாவை கேட்பேன், நிலவில் நனையும் சோலை கேட்பேன், நீல குயிலின் பாடலை கேட்பேன், காதல் கடக்கும் நதிகளை கேட்பேன், படுத்து உறங்க புல்வெளி கேட்பேன், ராஜராஜனின் வாளை கேட்பேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்பேன், பாரதி எழுதிய தமிழை சொல்லை கேட்பேன், பார்த்திபன் விடுத்த வில்லை கேட்பேன், வருகின்ற தேர்தலில் தானே உறங்கும் விழிகளை கேட்பேன், தாய் தலையை தடவும் தாயின் விரலை கேட்பேன். வருகின்ற தேர்தலில் தமிழகத்தில் 234 இடங்களும் பாஜகவும் அதிமுகவும் கெப்பாசிட்டி இழக்க வேண்டும் என்று உங்களை கேட்பேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 19 இடத்தில் பாஜக டெபாசிட் இழந்தது, அதிமுக 7 இடத்தில் இழந்தது. இந்த முறை 234 இடத்திலும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று உங்களை கேட்பேன். மாணிக்கு வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெளியில் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்போன் மேனிக்கு அத்தான் வேண்டும். வருகின்ற தேர்தலில் திமுக 234க்கு 234 நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் வேண்டும் என்று உங்களை கேட்டு, அலுவல் பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும். தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தங்க தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் தலைமையில் 214க்கு 214 திமுக உதயசூரியன் சின்னம் தாண்டா பிடிக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.